கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமாங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்க வேண்டிய தேவைகளை ஆண்டவர் நேர்த்தியா நமக்கு சந்திச்சாலும் சமாதானம் நம்முடைய இருதயத்துல இல்லாதனால ஏதோ ஒரு வெறுமை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோங்க. நம்ம குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லைன்னா அது நமக்கு ஒரு வெறுமையா இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லைன்னா அது ஒரு வெறுமையா இருக்குங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே அந்த வெறுமையை எடுத்து போடுகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்க போறோம். கேட்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அநேக நேரங்களில் அப்பா எல்லாமே எங்களுக்கு இருந்தாலும் சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு வெறுமை எங்கள் இடத்துல இருக்கிறது ஐயா. அப்பா, அந்த சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து அந்த வெறுமை எங்களை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.